அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு பொதுத்தமிழில் சொல்லும் பொருளும் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம 6ஆம் வகுப்பு 7, 8, 9 இந்த 4 வகுப்புகளுக்குமே இந்த வீடியோ பதிவு கொடுத்துருக்கோம். அதெல்லாம் பார்க்கலன்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அல்லது ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோவுக்கு லைக்கை போட்டு விட்ருங்க. ஓகேவா? 90 வினாக்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கூல் புக்கு நீங்கள் படிக்கணுங்கிற அவசியமே இல்லை, ஃபுல்லாக தொகுத்து உங்களுக்காக கொடுத்துருக்கோம். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். துய்ப்பது என்பதன் பொருள் யாது? துய்ப்பது என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் கற்பது, நுகர்வது. கற்பது அல்லது நுகர்வது அப்படின்னு சொல்லுவாங்க. மேவலால் என்பதன் சரியான பொருள் என்ன? மேவலால் என்பதன் சரியான பொருள் பொருந்துதலால் அல்லது பெறுதலால். மையலுறுத்து என்பதன் பொருள் என்ன? மையலுறுத்து என்பதன் பொருள் மயக்கமுறு. பிராணரசம் என்பதன் பொருள் என்ன? பிராணரசம் என்பதன் பொருள் உயிர்வலி. லயம் என்பதன் பொருள் என்ன? லயம் என்பதன் பொருள் என்ன? சீர் அல்லது ஒழுங்கு. நனந்தலை உலகம் என்பதன் பொருள் என்ன? நனந்தலை உலகம் என்பதன் பொருள் அகன்ற உலகம். நேமி என்பதன் பொருள் என்ன? நேமி என்பதன் பொருள் என்ன? சக்கரம், வலம்புரி சக்கரம்னு சொல்லுவாங்க. கோடு என்பதன் பொருள் என்ன? மலையை குறிக்கிறது. கோடு என்பதன் பொருள் என்ன? மலை. கொடுஞ்செலவு என்பதன் பொருள் யாது? கொடுஞ்செலவு என்பதன் பொருள் விரைவாக செல்லுதல். நறுவி என்பதன் பொருள் என்ன? நறுவி என்பதன் பொருள் என்ன? நறுமணமுள்ள மலர்கள். விருச்சி என்பதன் பொருள் என்ன? விருச்சி என்பதன் பொருள் நற்சொல், கேட்டல். சுவல் என்பதன் பொருள் என்ன? சுவல் என்பதன் பொருள் தோல். அருகுர என்பதன் பொருள் என்ன? அருகுர என்பதன் பொருள் அருகில். முகமன் என்பதன் பொருள் என்ன? முகமன் என்பதன் பொருள் என்ன? ஒருவரை நலம் வினவி கூறும் சொற்கள். அல்கி என்பதன் பொருள் யாது? அல்கி என்பதன் பொருள் தங்கி. நரலும் என்பதன் பொருள் என்ன? நரலும் என்பதன் பொருள் ஒலிக்கும். படுகர் என்பதன் பொருள் யாது? படுகர் என்பதன் பொருள் பள்ளம். வைரியம் என்ற சொல்லின் பொருள் என்ன? வைரியம் என்ற சொல்லின் பொருள் கூத்தர். வேவை என்பதன் பொருள் என்ன? வேவை என்பதன் பொருள் வெந்தது. பொம்மல் என்பதன் பொருள் என்ன? பொம்மல் என்பதன் பொருள் சோறு. சுருதி என்பதன் பொருள் என்ன? சுருதி என்பதன் பொருள் வேதம் அல்லது மறை. துன்னார் என்பதன் பொருள் என்ன? துன்னார் என்பதன் பொருள் பகைவர். புரை என்பதன் பொருள் என்ன? புரை என்பதன் பொருள் குற்றம். வல்லிய என்பதன் பொருள் என்ன? வல்லிய என்பதன் பொருள் மேன்மையான அல்லது சிறந்த. ஓசுனர் என்பதன் பொருள் என்ன? ஓசுனர் என்பதன் பொருள் எண்ணெய் விற்பவர். பாசவர் என்பதன் பொருள் என்ன? பாசவர் என்பதன் பொருள் வெற்றிலை விற்பவர். இது 10th இருக்கும், 9th இந்த வேர்டெலாம் வந்திருக்கும். கண்ணுள் வினைஞர் என்பதன் பொருள் என்ன? கண்ணுள் வினைஞர் என்பதன் பொருள் ஓவியர். மண்ணுள் வினைஞர்னா என்பதன் பொருள் என்ன? மண்ணுள் வினைஞர்னா நமக்கு சிற்பி. கிழி என்பதன் பொருள் என்ன? கிழி என்பதன் பொருள் துணி, ஓவியம் வரைவதுன்னு வச்சுக்கோங்க. தோம் என்பதன் பொருள் யாது? தோம் என்பதன் பொருள் குற்றம். விண்டு என்பதன் பொருள் என்ன? விண்டு என்பதன் பொருள் திறந்து. விண்டுன்னா திறந்து அப்படிங்கிற வார்த்தையை குறிக்கும். பகர்வர் அப்படின்னா விற்பவர். பகர்வர்னா விற்பவரை குறிக்கும். நிறைய என்பதன் பொருள் என்ன? நிறைய என்பதன் பொருள் என்ன? நரகத்தில். வள்ளுவர் என்பது யாரை குறிக்கும்? வள்ளுவர் என்பது தூது வகையில் யாரை குறிக்கும் அப்படின்னா புலவர்களை குறிக்கும்.
தாபித்தல் என்பதன் பொருள் யாது? தாபித்தல் என்பதன் பொருள் நிலைநிறுத்துதல். உய்முறை என்பதன் பொருள் என்ன? உய்முறை என்பதன் பொருள் பிழைக்கும் வழி. ஓர்ந்து என்பதன் பொருள் யாது? ஓர்ந்து என்பதன் பொருள் தெளிந்து அல்லது ஆராய்ந்து. கடி என்பதன் பொருள் என்ன? கடி என்பதன் பொருள் கடித்தல், விரைவு, மனம், பாதுகாப்பு எல்லாத்தையுமே குறிக்கும். யாக்கை என்பதன் பொருள் என்ன? யாக்கை என்பதன் பொருள் உடம்பு. பீனிசம் என்பதன் பொருள் என்ன? பீனிசம் என்பதன் பொருள் மூக்கடைப்பு அல்லது சளி. அசும்பு என்பதன் பொருள் என்ன? அசும்பு என்பதன் பொருள் நீர். இசைய என்பதன் பொருள் என்ன? இசைய என்பதன் பொருள் ஒப்புக்கொள்ள. கெழியி என்பதன் பொருள் யாது? கெழியி என்பதன் பொருள் தழுவி. குண்டலம் என்பதன் பொருள் என்ன? குண்டலம் என்பதன் பொருள் காதணி. சூன் என்பதன் பொருள் என்ன? சூன் என்பதன் பொருள் கரு. தமர் என்பதன் பொருள் என்ன? தமர் என்பதன் பொருள் உறவினர். நிபந்தனை என்பதன் பொருள் யாது? சட்டப்பிரிவில் நிபந்தனை என்பதன் பொருள் விதிமுறை. நசை என்பதன் பொருள் என்ன? நசை என்பதன் பொருள் விருப்பம். உரி என்பதன் பொருள் யாது? உரி என்பதன் பொருள் தோல். பகடு என்பதன் பொருள் என்ன? பகடு என்பதன் பொருள் எருமைகடா. மேழி என்பதன் பொருள் யாது? மேழி என்பதன் பொருள் யாதுனா கலப்பை. கமுகு என்பதன் பொருள் என்ன? கமுகு என்பதன் பொருள் பாக்கு. மாலதி என்பது டேஷ். மாலதி என்பது ஒரு மல்லிகையை குறிக்கும். வகுளம் என்பதன் பொருள் என்ன? வகுளம் ஒரு பெண் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு பெண்ணை கூட குறிக்கும் மாலதிங்கிறது. அடுத்து வகுளம் என்பதன் பொருள் யாது? மகிழம்பூ. துணர் என்பதன் பொருள் என்ன? துணர் என்பதன் பொருள் என்ன? மலர்கொத்து. மறை என்பதன் பொருள் யாது? மறை என்பதன் பொருள் வேதம் அல்லது தாமரை. விழுப்பம் என்பதன் பொருள் என்ன? விழுப்பம் என்பதன் பொருள் சிறப்பு. சார்பு என்பதன் பொருள் என்ன? சார்பு என்பதன் பொருள் துணை. ஏமம் என்பதன் பொருள் என்ன? ஏமம் என்பதன் பொருள் பாதுகாப்பு. அமையம் என்பதன் பொருள் என்ன? அமையம் என்பதன் பொருள் காலம். குண்டலம் என்பதன் பொருள் என்ன? குண்டலம் என்பதன் பொருள் காதணி. சூளி என்பதன் பொருள் என்ன? சூளி என்பதன் பொருள் கருவுற்றவள், சூலாயுதமுடையவள், தேவி அப்படிங்கிறத குறிக்கும். தார் என்பதன் பொருள் என்ன? தார் என்பதன் பொருள் மாலை. முனிவு என்பதன் பொருள் என்ன? முனிவு என்பதன் பொருள் சினம், வருத்தம் இதெல்லாம் குறிக்கும். ஆய் என்பதன் பொருள் என்ன? ஆய் அப்படிங்கிறதோட பொருள் என்ன? தாய். சுயம் என்பதன் பொருள் என்ன? சுயம் என்பதன் பொருள் தனித்தன்மை. பரவசம் என்பதன் பொருள் என்ன? பரவசம் என்பதன் பொருள் என்ன? மெய்மறத்தல். மகத்துவம் என்பதன் பொருள் என்ன? மகத்துவம் என்பது பொருள் சிறப்பு. பேதங்கள் என்பதன் பொருள் என்ன? பேதங்கள் என்பதன் பொருள் என்ன? வேறுபாடுகள். அஞ்சாமை என்பதன் பொருள் யாது? அஞ்சாமை என்பதன் பொருள் பயப்படாமை. பயம் என்பதன் பொருள் என்ன? பயம் என்பதன் பொருள் பொய்மை. பலன். பயம் அப்படின்னா பலன். மாயம் என்பதன் பொருள் என்ன? மாயம் என்பதன் பொருள் பொய்மை. கயவர் என்பதன் பொருள் என்ன? கயவர் என்பதன் பொருள் கீழானவர். நவில என்பதன் பொருள் என்ன? நவில என்பதன் பொருள் சொல்ல. பணி என்பதன் பொருள் என்ன? பணி என்பதன் பொருள் தொண்டு. நான் என்பதன் பொருள் என்ன? நான் என்பதன் பொருள் வெட்கம். இன்னா என்பதன் பொருள் என்ன? இன்னா என்பது துன்பம் தரும் செயல். அணி என்பதன் பொருள் அழகு. ஊக்கம் என்பதன் பொருள் என்ன? ஊக்கம் என்பதன் பொருள் மன உறுதி. தேயம் என்பதன் பொருள் என்ன? தேயம்னா நாடு. தண்டலை என்பதன் பொருள் என்ன? தண்டலை என்பதன் பொருள் குளிர்ந்த சோலை. அயன் என்பதன் பொருள் என்ன? அயன் என்பதன் பொருள் பிரம்மம். மால் என்பதன் பொருள் என்ன? மால் என்பதன் பொருள்
திருமால், கருமை, பெரியவன குறிக்கும். துத்தம் என்பதன் பொருள் என்ன? துத்தம் என்பதன் பொருள் 7 இசைகளில் ஒன்று. பண் என்பதன் பொருள் யாது? பண் என்பதன் பொருள் இசையை குறிக்குது. கான் என்பதன் பொருள் என்ன? கான் என்பதன் பொருள் காடு. உழுவை என்பதன் பொருள் என்ன? உழுவை என்பதன் பொருள் புலி. மடக்கயிறு என்பதன் பொருள் என்ன? மடக்கயிறு என்பதன் பொருள் சுருக்கு கயிறு. உய்வு என்பதன் பொருள் யாது? உய்வு என்பதன் பொருள் ஈடேற்றம். படர் என்பதன் பொருள் என்ன? படர் என்பதன் பொருள் துன்பம். ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கடைசி வரைக்கும் பார்த்தவங்க மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நன்றி, வணக்கம்.